நீ பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. உனக்கே தெரியாமல் உனக்காக ஒருவர் இதை செய்து கொண்டு இருக்கின்றார். அவரின் அடையாளத்தை நீ தொலைத்து விடாதே. உனக்கு வெற்றியை தர வேண்டும் என்பதில் நான் குறியாக இருக்கும்போது ஏதோ ஒரு தீஞ்செயல் மட்டும் அதை தடுத்து கொண்டு இருக்கின்றது என்று பார்த்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் அருகிலே நின்று கொண்டு உனக்கான நல்லதை செய்வது போல் செய்து கொண்டு உன் மீது அக்கறையாக இருப்பது போல் இருந்துவிட்டு இந்த கருப்பனையை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் நாட்டம் என்னிடம் பலிக்காது என்று புரிய வைக்கும் நேரத்தை நெருங்கிவிட்டார்கள். என் பிள்ளையே, நீ என் செல்ல பிள்ளை என்று தெரியாமல்தான் இவ்வளவு காலமாக அவர்கள் உன் மீது அக்கறையாக இருப்பது போலவும் உனக்கு வஞ்சனையும் செய்வினைகளும் செய்து கொண்டு இருந்தார். அந்த தீவினைகளை எல்லாம் தாண்டி நீ எப்படி ஜெயிக்கப் போகிறான் என்று என்னிடமே மார்த்தட்டி கொண்டு இருக்கின்றார். ஆனால் அத்தனை நிலையும் தாண்டி என் பிள்ளையை காப்பது யாரென்று நினைத்து விட்டாய்? சர்வசாதாரணமானவன் அல்ல இந்த கருப்பன். இந்த கருப்பனின் வாக்கு எப்பொழுதுமே பொய்த்தது கிடையாது. உன்னை வரப்போகும் ஆபத்திலிருந்து காப்பாற்றி உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் வந்து இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற பயத்தை எல்லாம் சுக்கு நூறாக உடைத்தெறிந்து விட்டு உனக்கு கொடுக்க போகும் நல்லதை பார்த்து அவரே வியக்கத்தான் போகிறார். எந்த விஷயம் நடக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு இருந்தாரோ, எந்த நல்லது உனக்கு நடக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தாரோ அந்த நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நானே முன்னின்று நடத்தி தருவதற்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த அப்பன் கருப்பன் நான் உனக்கு வழங்கிவிட்டேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் என் காலடியில் போட்டு நசுக்கி விடுகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என் கண்ணே. என்னை முழு பக்தியோடு பிரார்த்தனையை மட்டுமே செய்து கொண்டு இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றுவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் பிரார்த்தனையை எதிர்பார்த்து காத்து கொண்டு இரு. நிச்சயம் அதை நான் நடத்தி தருவேன். உனக்கு தேவையானதை செய்து முடித்து உனக்கு மகிழ்ச்சியில் உன்னை மூழ்கடிக்க செய்து என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதுமே கைவிடுவதில்லை என்ற உண்மையை உணர்த்துவதற்குத்தான் இந்த கருப்பன் உன் வீடேறி வந்திருக்கின்றேன். மனதில் எந்த குழப்பங்கள் வைத்து கொண்டாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நடப்பதும் நடத்தி வைப்பதும் இனி நடக்கப் போவதையும் தீர்மானிப்பது என் அப்பனாக இருக்கும்போது, என் ஐயனாக இருக்கும்போது நான் இதற்காக மனம் அருந்த வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன்னை கடுக்க பலர் இருந்து கொண்டு இருந்தாலும் எந்த வழியில் உன் வாழ்க்கையை அங்கு சரி பண்ணலாம் என்ற நிலையைத்தான் நான் யோசித்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான பயத்தை உன்னோடு நீ வைத்து கொள்ளாதே. நான் உன்னருகில் இருந்து உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் அருகில் உனக்கான நல்லவர்களையும் நான் அனுப்பி வைக்கத்தான் போகிறேன். கெட்டவர்களை மட்டும்தான் இந்த அப்பன் நமக்கு அடையாளப்படுத்துவானோ என்று எண்ணி விடாதே. என் கண்ணின் மணியே, இதோ உனக்கு வேண்டிய நல்லதை செய்வதற்கும் உன் அன்பானவர்களையும் உன் வாழ்க்கையில் உன் மீது உனக்காக இருப்பவர்களையும் நான் அடையாளப்படுத்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நடக்கப் போகும் தருணங்கள் எல்லாம் இனி என்னால் எழுதப்பட்டவை. விதிக்கு விதி அங்கு என்ன இருக்கின்றதோ என்று நொடிக்கு நொடி என் பிள்ளைகள் பதற்றத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த விதியை மாற்றி எழுதி உன் போராட்ட காலத்திற்கு முடிவு கட்டி இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை தாண்டி இந்த நல்லதைத்தான் உனக்கு நடத்தி தர நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நான் உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த கருப்பனை அன்போடு மனமுருகி அழைப்பவர்களுக்கு நான் ஒரு பொழுதும் ஏமாற்றத்தை கொடுக்க போவதே இல்லை. நானே உன் ஐயனாக இருந்து உன்னை வழிநடத்தப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நமக்கான இருக்கும் நேரம் மிக குறைவானதாக இருக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நான் தருகின்ற வரத்தை உனக்கு வாய்ப்பாக அள்ளி குவிக்க வந்திருக்கும் போது நீ எதை தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? சில நேரங்களில் உனக்கான பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வந்து கொண்டுதான் இருக்கும். இவ்வளவுதானோ வாழ்க்கை?
எழவே வழி இல்லையோ என்று கூட நீ நினைத்து கொண்டு இருப்பாய். தடைகள் 1000 வந்தாலும் என் பெயரை உச்சரித்து கொண்டே இரு. இந்த கருப்பனின் பெயரை உச்சரித்து கொண்டே இரு. என் ஐயன் எனக்கு துணை இருக்க ஏன் நான் கவலைப்பட வேண்டும், ஏன் கலங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இரு. உனக்கு முன்னே உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தி உன்னை உயர்த்தி வைப்பதற்குத்தான், உனக்கான ஏற்றத்தை பார்ப்பதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்க நான் உன் வீட்டிற்கு உரிமையோடு வந்திருக்கும் போது மனமகிழ்ச்சியான விஷயத்தை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள். நீ கேட்ட ஒன்றையும் உனக்கு பிடித்த ஒன்றையும் தருவதற்கு உன் வீட்டிற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? நான் தரும்போதே நீ பெற்றுக்கொள். நீ சந்தோஷத்தில் திளைக்கத்தான் போகிறாய். இனியும் உன்னை நான் காத்திருக்க வைக்கப் போவதே கிடையாது. உனக்கு எது நல்லதோ அது விரைவில் நடந்தே தீரும். இது உன் கருப்பனின் உத்தரவு. நீ இதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். என் அன்பு கட்டளையாகவும் எடுத்துக்கொள், என் சுபவாக்காகவும் எடுத்துக்கொள், என் உத்தரவாகவும் எடுத்துக்கொள். ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. நீ நினைத்தது போன்ற உன் வாழ்க்கையை உன் கையில் கிடைக்கச் செய்வதற்கு நான் வந்திருக்கும் போது யாருமே இல்லை என்று நினைத்து கொள்ளாதே. தேவையில்லாமல் நீ உன்னையே தத்தளிக்க வைக்கச் செய்யாதே. உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டுதான் இருக்கின்றாய். தாங்க முடியாத சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்திலே உன்னை எனது கரம் கொண்டு காப்பாற்றத்தான் இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன். நீ விரும்பியவருக்காக விரும்பிய விஷயத்தை செய்வதற்காக அங்கு தடைகள் 1000 வந்து கொண்டிருந்தாலும் அந்த 1000 சந்தேகத்தோடு உன் செயலை செய்து கொண்டு இருக்காதே. அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நல்லவர்களையும் மட்டும்தான் நான் அடையாளப்படுத்துவேன். உனக்கான கெட்டதை உன்னிடத்தில் இருந்து சொல்லாமலே உனக்கான விஷயத்தில் இருந்து விலக்கி வைக்கத்தான் போகிறேன். தோற்றது தோற்றதாகவே மாறிவிடுமோ என்று எண்ணி விடாதே. அந்த தோற்றத்திலிருந்தும் எழுவதற்கான முயற்சியை உன் கையிலே கொடுத்து உன் மனதைரியத்தையும் நம்பிக்கையும் உனக்கு நான் வளர்த்தெடுத்து நீ செய்யும் வேலையை வெற்றியோடு தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்ததும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான அதிசயத்தையும் நான் நடத்தி தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற கவலையை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. உன் வேலையை நீ உறுதியாகவும் தெளிவாகவும் செய்து கொண்டு இரு. உனக்கான பாதையை நீ தெளிவுபடுத்திக்கொள். உன்னை யார் என்று எனக்கு தெரிந்து கொள்ளும் போது மற்றவர்களிடம் நீ உன்னையே நிரூபித்து கொள்ள முயற்சி செய்யாதே. உனக்கான வேலையாக இருந்து உன்னோடு பயணித்து கொண்டு இருப்பது நான் இந்த கருப்பனாக இருக்கும்போது உனக்கு இனி எல்லா வேலைகளிலும் நல்லதையும் நன்மையும் தான் செய்ய காத்து கொண்டு இருக்கின்றேன். என்னை வரவேற்க நீ தயாராகிவிட்டாலே போதும். உன் வெற்றி உனக்குத்தான்.